ஸோ எல்லாரும் வணக்கம். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூவி லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் அப்படிலாம் நம்மளால் பார்க்க முடியுங்க. நீங்கள் நைட்டு நேரத்தில் இந்த லைட் அடிச்சுட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நார்மல் கண்ணில் நார்மல் லைட்டில் பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் இது மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோயிங் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் ஒட்டி வச்சிங்க அப்படின்னா மின்னும். அதில் வந்து இந்த யூவி லைட்டை பாஸ் பண்ணும்போது அதில் உள்ள லைட்டை பூரா இதை அப்சர்வ் பண்ணி இன்னும் பிரைட்டாக மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போகிற வீடியோ வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூவி லைட்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிரைட்டாக எரியுது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க. 3, 2, 1. ஐயோ எப்படி இருந்தது பாருங்க. பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இந்த பாருங்க எப்படி மின்னதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ லைட் அடிச்சிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணோடனே பாருங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பிரைட்டாக இது மின்னது அப்படிங்கிறத நீங்களே இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதுதாங்க யூவியோடைய பவர். இந்த க்ளோ ஸ்டிக்கர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டை அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சுக்கல. அது மூலம் என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற பவர் இல்லாத நேரத்தில் இது நல்லா க்ளோவாக வந்து இன்னும் இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி இன்னும் மறுபடியும் நீங்கள் வந்து இதில் வந்து அடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதோடைய பவருங்கிறது ரொம்ப அதிகம். இந்த கண்ணில் அடிச்சிடாதீங்க, இது ரொம்ப டேஞ்சர். ஸோ அதனால் இந்த வீடியோக்காக நான் செய்கிறேன். இந்த மாதிரி க்ளோ ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்படின்னா இதில் நீங்கள் அடிச்சிங்கனாலே போதும். அப்படியே அப்சர்வ் பண்ணி லைட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளோரசன்ட் பல்பு மாதிரியே கிட்டத்தட்ட நட்சத்திரம் மாதிரியும் எல்லாம் மின்னது பாருங்கள். இந்த இதெல்லாம் நைட்டில் நீங்கள் பார்க்குறப்ப இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இது. அடுத்து வாங்க வெளில கிரவுண்டில் போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இடத்துக்குமே வந்து செம்மையாக லைட்டு போட்ட மாதிரி செம்மையாக இருக்குது. நார்மலாக அடிக்கிறதுக்கும் இப்போ நான் அடிக்கிறது நார்மலாக அடிக்கிறேன்னா இப்போது இதில் ஒரு இதை வச்சுருக்கேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதோடைய பவர் அப்படிங்கிறது நம்ம வெள்ளை கல்லில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக வந்து க்ளோ ஆகும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. என் கண்ணு கிட்டத்தட்ட பூசுகிற அளவுக்கு இருக்குது. நான் நார்மலாக எடுத்துட்டேன். நார்மலாக அடிக்கிறதுக்கும் இப்போ இது மூலமாக பவரை செட் பண்ணும்போது ஒரு மினி லேம்ப் மாதிரி செயல்படுது பாருங்கள். சொல்லுங்களா, பயங்கரமாக இருக்கா? அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பண்ணுக்கு தான் இங்கே ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக கண்ணில் அடிக்க வைக்காதீங்க, பசங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இது ஒன்லி ஃபார் சயின்ஸ் பர்பஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ் மட்டும்தான். ஸோ அதுதான் ஒரு சின்ன டேக் வைக்குமா அப்படியே வாங்க. செம்ம பக்காவாக இருக்குங்க. ஸோ இது நீங்களே பார்த்துருக்கீங்க இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதில் ரூபாய் நோட்டு அப்புறம் வேறு ஏதாவது சின்ன சின்ன மைக்ரோ இருக்குன்னு கண்டுக்க தெரியாது பார்க்க முடியும். அது நம்ம வெளில நைட்டில் கொஞ்சம் அடிச்சு போய் பார்த்தா என்னங்கிறதோ. சரி வாங்க அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நைட்டில் தான் நம்ம அடித்து பார்க்கும்போதே உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக பார்க்குறதுக்கும் இந்த லைட் அடிக்கும்போது சில சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து க்ளோ ஆகும். கொஞ்சம் கிட்ட போய் அடிக்கணும் பாருங்களேன். நார்மல் கலரில் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த லைட் வச்சு அடிக்கும் போதும் அதில் பட்டு அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். இந்த செடியில் அடிக்கிறேன், இந்த தொட்டியில் அடிக்கிறேன், கீழே தரையெல்லாம் கொஞ்சம் அடித்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நார்மல் கண்ணுக்கும் இந்த லைட் வச்சு அடித்து பார்க்கும்போது சில இது வந்து க்ளோ ஆகுறது பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் எப்படி அழகாக க்ளோ ஆகுது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து யூவி லைட்டோடைய பவர். இந்த பாருங்கள் குண்டு பல்ப் அடிக்கும்போது கொஞ்சம் கிட்ட படிக்கிற பாருங்களேன். வெள்ளை கலராக இருக்குது, ஒரு மாதிரி ப்ளூ கிரிஷ் கலராக டோனாக மாறுது. அதே மாதிரி தான் இந்த கிரையில் தான் பூச்சி கீச்சி இருந்ததுன்னா அடித்து பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. ஸோ அங்கே ஒரு பாட்டில் இருக்குது, அடித்து பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு செடியில் அடித்து பார்க்குறேன். இந்த இருக்கிற வெள்ளையாக இருக்கிறது மஞ்சளாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். பச்சை கலரில் இருக்கிறது எப்படி தெரியுது ஒரு மாதிரி வித்தியாசமாக. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு ரூபா நோட்டு இருக்குது, 5 ரூபா நோட்டு. அதை இந்த லைட்டை வச்சு அடித்து பார்த்தோம்னா எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்களே பார்ப்போம். ஸோ பாருங்களேன் பின்னாடி அடிக்கும்போது ஒரு கோடு மாதிரி நடுவில் தெரியுது பாருங்களேன். இதுதான் வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பார்த்திங்கன்னா வந்து காந்தி ஃபோட்டோக்கிட்ட ஒரு இது மாதிரி லோட் ஆகுது. அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்குது. இதெல்லாம் வந்து யூவி லைட்டில் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும், வெறுங்கண்ணில் தெரியாது. திரும்ப காட்டுறோம் பாருங்களேன். இந்த பக்கம் அடிக்கும்போது
இதில் வந்து சின்ன 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 டாட்டாக இருக்க பாருங்க சென்டர், அது பாருங்கள் எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு. வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் இல்லை, ஃப்ரண்ட் சைடு எதுவும் இல்லை, பேக் சைடில் மட்டும் இந்த பாருங்கள் ஒரு கோடு மட்டும் அழகாக நீட்டாக போகுது. இதுவும் வந்து நோட்டு வந்து உண்மையாக இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபு. இதேமாதிரி வேறு ஏதாவது நோட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நோட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போ அடுத்த நோட்டு 200 நோட்டு எடுத்து காட்டுறேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஒன்றும் பெருசாக தெரில, அதேமாதிரி பிளாக் சைடில் சென்டராக கோடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து மற்ற நோட்டுகள் இதுக்கும் உள்ள வித்தியாசம்.